அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம். நண்பர்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் அன்பு அஸ்ட்ராலஜி சிவராஜ். நேரம் வரும்போது நிழல் கூட உனக்கு துணையாக நிற்கும் என்பார்கள். அந்த நேரத்தை நமக்காக சாதகமாக்கி தருவதுதான் இந்த நவகிரகங்கள். நண்பர்களே, இன்னைக்கு 2026 மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 29வது நாள். இன்றைக்கு நாள் முழுக்கவும் சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த பூராட நட்சத்திரம் சஞ்சரிக்குது. இன்றைய கிரகநிலைகளை பத்தி கொஞ்சம் கவனிப்போம். ஆத்மகாரகன் சூரியன் கும்பராசியில புரட்டாத நட்சத்திரத்துல பலமா இருக்காரு. செவ்வாயும் புதனும் சதய நட்சத்திரத்துல கும்பராசியில இருக்காங்க. சுக்கிரனும் சனி மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்னா இருக்காங்க. இதுல சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப பலமா இருக்காரு. குரு பகவான் மிதுன ராசி பொண்ணு இருக்காருங்க. ராகு கும்பத்திலையும் கேது சிம்ம வீட்லயும் இருக்காங்க. இந்த கிரகங்களோட கூட்டணி 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கையில 12 லக்னக்காரங்களுக்கும் இன்னைக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை நேரடியா நடத்த போகுது, இப்போ யதார்த்தம் அதை பார்ப்போம். மேச லக்ன நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரியவங்க ஆசையோட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா, சூரியன் செவ்வாய் புதன் ராகு 4 கிரகங்கள் உங்க லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு பணப்புழக்கம் ரொம்ப அமோகமா இருக்கும். சுக்கிரன் 12இல் உச்சமா இருக்கிறதுனால ஒரு நல்ல சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பொருட்கள் வாங்குவீங்க. ரிஷப லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க. சூரியன் செவ்வாய் புதன் எல்லாரும் உங்க 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஒரு பெரிய வேகம் இருக்கும். 11ல சனி சுக்கிரன் கூட்டணி இருக்கிறதுனால இன்னைக்கு சந்திராஷ்டமா இருந்தாலும் ஒரு திடீர் பண வரவு உங்களை காப்பாற்றும். மிதுன லக்ன நேயர்களே, உங்க லக்னத்திலே அமர்ந்திருக்கிற குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை பார்க்கறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ராஜயோகமான நாளுங்க. சூரியனும் செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துல இருந்த சிக்கல்கள் தீரும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால கலைத்துறை அல்லது பெண்கள் தொடர்பான தொழில் செய்வர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பொற்காலம் தான். கடக லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய பகைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டியில வாகனம் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா குருபவன் அருளால இன்னைக்கு சுப செலவுகள் அதிகமாகும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட பாக்கியங்கள் கூடும். ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. சிம்ம லக்ன நேயர்களே, உங்க லக்னாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கு உங்க ஆளுமை திறன் படிச்சுட்டு இருக்கும். சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்க விஷயத்துல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு திடீர் பண வரவு சேரும். சமூகத்துல இன்னைக்கு உங்களுக்கு அந்தஸ்து ஒருபடி மேலே உயரும். கன்னியா லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க. சூரியன் செவ்வாய் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு ஓடுவாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை மூலமா ஒரு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் வேலையில இருந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து ஒரு வழியை காட்டுவார். துலாம் லக்ன நேயர்களே, இன்னைக்கு உங்க லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆனா சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்க படிப்போ இல்ல அவங்க வேலையோ இன்னைக்கு ரொம்ப நல்லா அமையும். சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எதற்கும் துணிஞ்சவரா செயல்படுவீங்க. குரு பகவானால உங்க செல்வாக்கு இன்னைக்கு கூடும். நண்பர்களே, விருச்சிக லக்ன நேயர்களே, இன்னைக்கு சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு புது வண்டியோ இல்ல நிலமோ வாங்குறதுக்கு இன்னைக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு தனவரவு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால பிள்ளைங்க மூலமா ஒரு பெருமைப்படக்கூடிய செய்தி வரும். உங்க பேச்சால இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. தனுசு லக்ன நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்க லக்னத்திலேயே வர்றதுனால உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும்.
உங்க லக்னாதிபதி குரு பகவான் சந்திரனை பார்க்கறது ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்களை காக்கும். சூரியனும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க தைரியம் இன்னைக்கு விண்ணை தொடும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குற முயற்சியில் இன்னைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும் நண்பர்களே. மகர லக்ன நேயர்களே, சூரியன் செவ்வாய் புதன் எல்லாரும் உங்க 2ஆம் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கம் இன்னைக்கு அதிரடியா இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இன்றைய சகோதரர்கள் மூலம், இளைய சகோதரர்கள் மூலம் ஒரு நல்ல உதவி வந்து சேரும். சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வரலாம்னு தோணும். இன்னைக்கு உழைப்புக்கேற்ற பலனும் கண்டிப்பா கிடைக்கும். கும்பலக நேயர்களே, இன்னைக்கு சூரியன் செவ்வாய் புதன் ராகுன்னு 4 கிரகங்கள் உங்க லக்னத்திலே இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு போயிடும். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் வரும். சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் கொத்துமையா. மீன லக்ன நேயர்களே, இன்னைக்கு உங்க லக்னத்திலே சுக்கிரன் உச்சமா இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய யோகங்க. சூரியன் 12ல இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாசல் யோகம் கூடி வருங்கய்யா. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை விஷயத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு மற்றவங்களே ஆச்சரியப்பட வைக்க அதிகாரமான பதவி தேடி வரும் ஐயா. அன்பான நேயர்களே, இந்த நவகிரகங்களோட அருள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை தரும். உங்களுக்கு உங்க லக்னம் எதுன்னு தெரியலையா, கவலைப்படாதீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க உங்க பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிவிடுங்க போதும். உங்களுக்கு என்ன லக்னம் கரெக்டா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுறேன். நம்முடைய சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்கள் உங்களுக்கு நான் இதை செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். எனக்காக சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய வீடியோக்களை பார்க்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனரால் எல்லோரும் நன்றாக இருக்கும்.